1000 கோடிக்கு ஆசைப்படும் ரஜினிகாந்த். 300, 400, 500, 600 எல்லாம் சும்மா ஜிஜிபி தான். நம்மளோட டார்கெட் அடுத்து 1000 கோடியாக தான் இருக்கணும். 74 வயதில் 1000 கோடிக்கு ஆசைப்படும் ரஜினிகாந்த். அவர் பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கிடையாது. தமிழ் சினிமா இன்னும் இன்றளவும் தொட்டு பார்க்காத ஒரு உச்சம்தான் 1000 கோடி வசூல். கர்நாடகா, தெலுங்கானா அவங்க எல்லாம் அந்த 1000 கோடி கிளப்புக்குள்ளே போயிட்டாங்க. ஹிந்தியில் அந்த 1000 கோடி கிளப்புக்குள்ளே எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் இன்னும் இந்த 1000 கோடியே நெருங்க முடியலை. எவ்வளவோ நடிகர்கள் எவ்வளோ உச்சத்தில் இருந்த உச்சத்தை எல்லாம் உதறிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சினிமா விட்டெல்லாம் விலகுறாங்க. உச்சம் அவங்க எதை சொன்னாங்க, எதை விட்டுட்டு விலகினாங்கிறது தெரியலை. தமிழ் சினிமாவும் உச்சம் என்ன? தமிழ் சினிமாவின் உச்சம் வியாபாரம். அந்த வியாபாரத்தில் உச்சத்தில் இருக்கிறது யார்? எப்போதுமே ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஒரு 800+ கோடி 2.0, 600+ கோடி ஜெயிலர், 400+ கோடி ஏகப்பட்ட படங்கள் சொல்லலாம். தமிழ் சினிமாவில் கோடிகளில் அதிகமாக இப்போ 100 கோடி, 200 கோடி, 300 கோடி, 400 கோடி அந்த மாதிரி ஒவ்வொரு எல்கைக்கும் தொடக்க புள்ளியாக இருந்தது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழ் சினிமா பரவி எல்லா இடத்துலையும் கால் ஊன்றி நிற்குதுன்னா அதுக்கு வழிவகை அமைத்து கொடுத்தது, வழி போட்டு கொடுத்தது ரஜினிகாந்த் அவர்கள் தான். ரஜினிகாந்த் அவர்களுடைய தமிழ் படங்கள் தான் உலக அளவில் தமிழ் சினிமாவாட்டு எல்லா இடமும் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மற்ற நடிகர்கள் கமல், விஜய், அஜித், தனுஷ், சிவகார்த்திகேயன் இப்படி அடுத்தடுத்த ஜெனரேஷன் ரஜினி போட்ட பாதையில் தான், ரஜினியை அமைத்து கொடுத்த பாதையில் தான் போனாங்க. இவங்க எல்லாம் இன்னைக்கு ரஜினியை மிஞ்சினதாட்டு பல இடங்களில் அவர்களுடைய ரசிகர்கள், இப்போ எந்த நடிகர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்களோ, ஒரு விழா நடத்துகிறாங்களோ, அவங்க ரசிகர்கள் நீங்கள் அவங்கள மிஞ்சிட்டீங்க, அடுத்த தளபதி நீங்கள் தான், அடுத்த சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான் சொல்லிட்டு வாய்க்கூசாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் கத்தி தொண்டை கிளியே பேசினாலும் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் யார் சூப்பர் ஸ்டார், யார் இந்த பாதையெல்லாம் வழிவகுத்து கொடுத்தது, யார் வசூலில் நம்பர் 1, யார் இந்த இண்டஸ்ட்ரியை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த விதத்தில் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் தனது 74 வயதில் கூட தமிழ் சினிமாவில் ஏதாவது இன்னொரு மைல்கல்லை நம்ம பதிச்சு வைக்கணும், இன்னொரு வழியை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 74 வயதில் அயராது பாடுபட்டு நடித்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் என்னென்னமோ பேசுகிறாங்க, அவர் பணத்துக்காக நடிக்கிறார், அவர் உட்கார்ந்துருக்கலாம், ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம்னு சொல்லிட்டு பாக்கி வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. என்னதான் பேசினாலும் தான் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷன் வேலையில் நம்ம இதுவரைக்கும் இங்கே பல இண்டஸ்ட்ரிகள் ஒரு மைல்கல்லை எட்டிட்டாங்க, நம்ம இண்டஸ்ட்ரி இன்னும் எட்டாமல் இருக்குது. அதுக்காக நம்ம ஒரு பெரிய வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வயதை கூட பொருட்படுத்தாமல் கூலி படத்தில் நடிச்சிட்ருக்காரு. கூலி படம் 1000 கோடியை வசூலிக்குமா? 1000 கோடிக்கு சாத்தியமா? சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த படம் அடுத்த வருஷம் பாதிக்கு மேலே தான் வருது. படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 3 ஷெட்யூல் ஏதோ தான் இருக்கதாட்டு சமீபத்தில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சொன்னார். ஆனால் இந்த படத்தை இன்னும் அவங்க பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா 1000 கோடி வசூல் ப்ளஸ் இந்த படம் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு வேலை செய்கிறாங்க. சன் பிக்சர்ஸ் அதுக்குண்டான எல்லா வேலையும் தெளிவாக செஞ்சிட்ருக்கதாட்டு வட்டாரங்கள் கூறுகின்றன. என்ன இருந்தாலும் இந்த 1000 கோடி எப்படி சாத்தியமாகணும்னா கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணணும். ரஜினிகாந்த் அவர்கள் ப்ரொமோஷனை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் எங்கே கூப்பிட்டாலும் வருக்கு ரெடியாக இருக்கார். இத்தனை வயதிலும் நம்ம ஏதாவது இன்னும் பண்ணணும், நம்ம ஏற்கனவே எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம், இருந்தாலும் இன்னும் ஏதாவது செய்யணும், இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வயதுலையும் செஞ்சிட்ருக்காரு. இந்த படத்தை கூலி படத்தை சன் பிக்சர்ஸ் பக்காவாக பிளான் பண்ணி பக்காவாக ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு 1000 கோடி வசூலுக்கு அவங்க வகை செய்வார்கள் என்று நம்ம நம்பலாம். ஏன்னா அதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பலமாக போயிட்டுருக்கதாட்டு நிறைய நம்பத்தகுந்த ஊடகங்கள் தகவல்களை வெளியிடுகின்றன. ஸோ
எத்தனையோ வழிகளை ஓப்பன் பண்ணி கொடுத்த ரஜினிகாந்த் அவர்கள் இந்த 1000 கோடிக்குண்டான வழியும் அவரே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தெளிவாக செஞ்சு தெரியுது. ஏன்னா 74 வயதில் ஒருத்தர் இவ்வளவு மெனக்கடுறாரு அப்படின்னா மெனக்கடுறதுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அவர் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. அந்த உறுத்தலின் வெளிப்பாடு தான் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே படப்பிடிப்புக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கிளம்புறது. ஸோ இந்த கூலி படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, 1000 கோடிக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ரசிகர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிறது சொல்லிட்டு போட்டோம். ஏதோ என்ன சொன்ன கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்தவர்கள் எல்லாம் என்ன கேரியரை உச்சத்தை விட்டுட்டு வந்தார்கள்னு அவங்க கமெண்டில் சொன்னீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த கேரியரை உச்சத்துலேருந்து விட்டுட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு. கேரியரின் உச்சம் என்பது நம்ம இருக்கிற தொழிலில் நல்லா இருக்கும்போது தொழிலை விட்டுட்டு போகிறது கிடையாது. அந்த தொழிலில் ஏதாவது ஒன்று செஞ்சு சாதித்து முடிச்சுட்டு போகிறதா கேரியரை விட்டுட்டு போகிறது. என்னத்தை சாதித்து விட்டுட்டு போனார்னு நமக்கு தெரியலை. சாதனை எப்படி சாதிக்கணும், எந்த மாதிரி ஒரு சாதனையை நம்ம நிலை நிறுத்தணும் அப்படிங்கிறத ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து கற்றுக்கோங்க.